இன்னைக்கு குலதெய்வத்தை கும்பிடாத ஃபேமிலிஸ் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. நமக்கு ஒரு பிரச்சனை வருது, இல்லைன்னா நம்மளுடைய உயிர் பயம் சம்பந்தப்பட்டதாக இருந்தாலும் சரி, யமதர்மன் வந்து நம்ம உயிரை எடுக்க வந்தாலும் சரி, குலதெய்வத்திட்ட கேட்டுட்டு தான் அவர் எடுக்கணுமா, அந்த மாதிரி ஒரு தன்மை நம்மளுடைய குலதெய்வத்திற்கு இருக்குது. அப்போ நிறைய பேர் வந்து இதை தெரியாம விட்டுடுறாங்க, கும்பிட மறந்துடுறாங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை குலதெய்வத்தை கும்பிடணுமானா எந்த இடத்துல இருந்தாலும் சரி போய் கும்பிட்டுட்டு தான் வரணும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. சில நிகழ்வுகளால் அவங்களுக்கு அந்த போய் கும்பிட்டுட்டு வர முடியாத ஒரு நிலை அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்கும். அப்போ வீட்டில் இருந்தே அவங்கள வணங்கிக்கலாமான்னா வணங்கிக்கலாம். இப்போ அம்மா அப்பா அப்படின்னு சொல்லுவோம், அவங்கள தான் முதன்மையாக நம்ம கும்பிடணும். மாதா பிதா, அதுக்கப்புறம் குருக்கள், அதுக்கப்புறம் தான் தெய்வம். அப்போ முதன்மையாக தாய் தந்தையிடம் ஆசீர்வாதம் வாங்கிவிட்டு குரு அனுமதியுடன் குலதெய்வ கோவிலுக்கு செல்வது அப்படிங்கிறது தான் சிறப்பு. அதை செஞ்சு பாருங்க. உங்களுக்கு வரக்கூடிய எந்த பிரச்சனைகள்ல இருந்தாலும் சரி, உங்களுக்கு அது நீங்கக்கூடிய தன்மைங்கிறது இருக்கும். இல்லைங்க எங்களுக்கு குலதெய்வம் தெரியாதுன்னு சொல்றவங்க, எல்லை தெய்வங்கள், காவல் தெய்வங்கள் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். அந்த தெய்வத்தினை வழிபாடு செய்வது அப்படிங்கிறது இருக்கும்.